வெல்கம் பேக் டு விஆர் பேங்கர்ஸ். நாம் ஏற்கனவே குவான்ஸோட இன்ட்ரோ சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் ஸ்கொயர் ரூட்ஸ் கியூப் ரூட்ஸ்க்கான ட்ரிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜுக்கு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜில் சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ நான் ப்ராப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஒன்று ஒன்றா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின், two students appeared at an examination. One of them secured 9 marks more than the other, and his mark was 56% of the sum of their mark. The mark obtained by them are. ஸோ என்ன கேட்குறாங்க, ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிருக்காங்க. ஒருத்தவனோட மார்க் வந்து he scores 9 marks more than other, and his mark was 56% of sum of their mark. The marks obtained by them are. இப்போ சப்போஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒருத்தவனோட மார்க் வந்து M1ன்னு எடுத்துக்கோங்க. ஒருத்தனோட மார்க் வந்து M1ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொருத்தவனோட மார்க் வந்து M2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2 students appeared at an examination. One of them secured 9 marks more than the other. ஸோ இப்போ M1 வந்து he has secured 9 marks more than other. இப்போ M1 equal to M2 plus 9. And his mark was 55% of sum of their mark. அப்போ M1ஓட மார்க் என்ன சொல்கிறாங்க, 56% ஆஃப் சம் ஆஃப் தேர் மார்க்ஸ், M1 ப்ளஸ் M2. ஸோ இப்போ நம்ம M1 என்ன M2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ M1 மைனஸ் M2 ஈக்குவல் டு 9, அதை வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இங்கே M1 ஈக்குவல் டு 56/100. ஆக்சுவலாக இதுக்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூ நமக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா 56% நம்ம படித்ததில்லை. ஸோ அதனால் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ M1 ஈக்குவல் டு 56/100னா ஆக்சுவலாக 28/50. 28/50ன்றப்ப 14/25 ஆஃப் M1 ப்ளஸ் M2. ஸோ M1 ஈக்குவல் டு 14/25 M1 ப்ளஸ் 14/25 M2. ஓகேங்களா. ஸோ நான் இந்த பக்கம் M1 கொண்டு வரும்போது 25 மைனஸ் 14 என்ன வரும், அதாவது 25 M1 மைனஸ் 14 M1 பை 25 ஈக்குவல் டு 14/25 M2. ஓகேங்களா. ஸோ இப்போ 25யும் 14ஐயும் மைனஸ் பண்ணும்போது 11. அப்போ 11 M1 பை 25 ஈக்குவல் டு 14 M2 பை 25. இங்கே 25 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ M1 பை M2 ஈக்குவல் டு 14/11. ஓகேங்களா. இப்போ M1 ஸ்கோர்ஸ் 9 marks more than M2. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது M1 ஈக்குவல் டு 14/11 M2, இதை எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ 14/11 M2 மைனஸ் M2 ஈக்குவல் டு 9. கிராஸ் எல்சிஎம் எடுத்தோன்னா 3/11 M2 ஈக்குவல் டு 9. அப்போ M2 ஈக்குவல் டு 33. அப்போ M1ஓட மார்க் எவ்வளோ இருக்கும், M1 ஈக்குவல் டு M2 ப்ளஸ் 9. அப்போ 42. அவ்வளோதாங்க இந்த சார். ஸோ இப்போ நான் எதுவுமே வித்தியாசமாக பண்ணல. M1 M2 ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்ததை அப்படியே எழுதிக்கிறேன். ஒன் ஸ்கோர் 9 marks more than other. ஸோ M1 ஈக்குவல் டு M2 ப்ளஸ் 9. அவனோட மார்க் வந்து his mark was 56% ஆஃப் சம் ஆஃப் தேர் மார்க். இப்போ M1 ஈக்குவல் டு 56% ஆஃப் M1 ப்ளஸ் M2. இந்த ஈக்குவேஷனை M1 மைனஸ் M2 ஈக்குவல் டு 9ன்னு எழுதியிருக்கேன். இதை M1 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் வந்து 56/100 ஆஃப் M1 ப்ளஸ் M2ன்னு எழுதிக்கிறேன். கேன்சல் பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு வரேன், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து M1 42 M2 33 கிடச்சிருந்தது. ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப பேசிக் சம் இன் பர்சன்டேஜ்.
என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும், அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த சம் போகலாம். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம். ஸோ கொஷின் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 staffs A and B are paid a total of rupees 550 per week. எவ்வளோ பே பண்ணுறாங்க? rupees 550 per week by their employer. If A is paid 120% of sum paid to B, then how much is B paid per week? என்ன சொல்கிறாங்க? A is paid salary of A. A is paid 120% of sum paid to B. 120% of B. Then how much is B paid per week? இப்போ நம்ம 120%க்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூ தெரியுங்க. எப்படி சொல்கிறேன்னா 100%னா வந்து என்ன 1, அதாவது இதை 100 + 20% எழுதிக்கலாம். நீங்கள் ஜென்ரலாக இப்படி எழுதக்கூடாது, பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ 100%க்கு வேல்யூ என்ன 1, 20%க்கு வேல்யூ என்ன 1/5. இப்போ 1 + 1/5 ஆஃப் B. அப்போ A = 6/5 B. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்பயுமே டைரெக்டாக 120% பார்த்தா 6/5 பின்னு போட்டுடணும், ஓகேவா? இப்போ டோட்டல் சேலரி என்ன கொடுத்துருக்காங்க? A + B = 550. அப்போ A வந்து 6/5 B. இப்போ 6/5 B + B = 550. அவ்வளோதான். இதிலேருந்து எங்களுக்கு B சேலரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் எடுக்கும்போது 11B/5 = 550, 150, B = 250. இதுவும் ஒரு ரொம்ப பேசிக்கான சம் தான், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க கொடுக்குறத எடுக்கிறோம், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்த சம்க்கு போகலாம். ஸோ இப்போ தேர்ட் சம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்முங்க. நம்ம பாப்புலேஷன் வச்சு ஜென்ரலாக கேட்பாங்க. ஓகே, ஸோ population of a town increase from 1,75,000 to 2,62,500 in a decade. 10 வருஷத்துக்கு, ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு பாப்புலேஷன் வந்து 1,75,000ல இருந்து 2,62,500 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ த ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் அ பாப்புலேஷன் per year is, ஓகேங்களா? ஸோ ஒரு டீகேட்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? இப்போ அவங்க பெர் இயருக்கு ஆவரேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ சப்போஸ் 2000ல் இவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்குன்னா 2010ல் பாப்புலேஷன் இவ்வளோ ஆயிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ ஃபைனல், அதாவது 2010 அதோட வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ டிவைடட் பை 2000ல் இருந்த வேல்யூ. அதாவது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100, ஓகேங்களா? ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ 26 இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 2,62,500 மைனஸ் 1,75,500. ஸோ நீங்கள் டிஜிட் பை டிஜிட்டாக இப்படியே கூட மைனஸ் பண்ணிக்கலாம். இப்படின்னா இப்போ 0 - 0 0, இங்கே 0 - 0 0, 5 - 0 5, 2 5 வந்து நீங்கள் பண்ண முடியாது, அதனால் ஒரு பாரோ எடுத்துக்கிறீங்க, இங்கே 5 ஆக்கிக்கிறீங்க. அதே மெத்தட் தான். ஸோ நம்ம எதுவும் புதுசாக பண்ணல. 12 5 வந்து 7,
5ம் 7ம் பண்ண முடியாது, அதனால் 7 எடுத்துக்கிறேன். 15 இங்கே ஒரு 1 பாரோ எடுத்துக்கிறேன். அப்போ 15 - 7 8. ஓகேங்களா? இப்போ 87500 டிவைடட் பை 175000 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன கொண்டு வரணும், ஃபைனல் வேல்யூ வந்து நமக்கு ஆன்சர் வந்து 8750 டிவைடட் பை 175. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணுறேன். 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது 3 5s are 15, 35. அதே மாதிரி எனக்கு இங்கே 1 5 is 5, 3, 7 5s are 35, 1750. ஸோ இப்போ திரும்பியும் நான் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணேன். எனக்கு இங்கே 7ல் போகும், இங்கே 3 5s are 15, 350 7ல் போகுது. எவ்வளோ? 50. இப்போ 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களோட பாப்புலேஷன். அதாவது 10 வருஷத்தில் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ the average percentage increase of population per year இந்த இப்போ for 10 years 50%. அப்போ per year எவ்வளோ வரும்? ஆவரேஜாக 50/10. அப்போ per year 5% population இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100. ஸோ அவ்வளோதாங்க. இனி எக்ஸ்ட்ரா ஒரு 2 சம்ஸ் கொஞ்சம் ஹார்ட் லெவல் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.